அன்பு நேயர்களுக்கு எனது கனிவான மற்றும் இனிய வணக்கங்கள். கன்னிராசிக்கார நேயர்களாகிய உங்களை இந்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி, அந்த முழுமுதற் கடவுள் என்னை காக்கும் முருகப்பெருமானை மனதார துதித்துவிட்டு, அந்த பரம்பொருளின் ஆசியோடு பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னைக் காக்கும் முருகனே போற்றி. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கன்னிராசிக்காரங்க அப்படின்னாலே, அவங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரிங்க, இல்ல எந்த ஒரு காரியத்துல இறங்குனாலும் சரி, ரொம்ப தெளிவோட, ஒரு நிதானத்தோட தாங்க செயல்படுவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும், நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலமான குணமெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே, எல்லோருமே சந்தோஷமா, சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும், இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் பாராம சரியா உறங்காம கூட உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்களே? எங்கள பார்த்தா அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனக்கவலைகளோடு, பாரங்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இதுநாள் வரை இருந்த இந்த துன்பமான சூழ்நிலை இருக்கு பாருங்க, அது இனி வரக்கூடிய காலங்கள்ல சூரியனைக் கண்ட பனி போல கானல் நீராக அப்படியே மறைந்து போக போகுது. உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், பெரிய பெரிய கனவுகள், இது எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது. குறிப்பா திருமணமாகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமணத் தடை நீங்கி இனிதே விவாகம் நடைபெறப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கி தவித்த தம்பதிகளுக்கு அழகான மழலைச் செல்வம் மடியில தவழப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியா நீங்க சந்திச்ச அந்த அத்தனை கோர்ட், கேஸ் அப்படின்னு இருந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து இதோ உங்க கைக்கே வந்து சேரப்போகுது. உங்க வாழ்க்கையே ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை சந்தித்து அருமையான வாழ்க்கையா அமையப்போகுது. சமூகத்துல உங்களுக்கான அந்த செல்வாக்கு உயரப்போகுதுங்க. புதுசா ஒரு நிலம் வாங்க போறீங்க. சொந்த வீடு அமையப் போகுது. அட, நிறைய தங்க நகையெல்லாம் கூட வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை அவ்வளவு அருமையா, ஆரோக்கியமா அமையப் போகுதுங்க. பொதுவாவே நம்ம கன்னிராசிக்காரங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க, அபாரமான திறமை கொண்டவங்க. ஆனா இவங்க கிட்ட ஒரு சின்ன பலவீனம் என்னன்னா, ரொம்ப எளிதா மத்தவங்கள நம்பிடுவாங்க. அப்புறம் ஏமாந்து போய் வருத்தப்படுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா, திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்கள் மத்தவங்க பேசுற அந்த இனிமையான வார்த்தைகள டக்குன்னு நம்பிடுறாங்க. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க பேசுறத 40% மட்டும்தாங்க நம்ம நம்பணும். மீதி இருக்கிற 60% நல்லா பாதுகாத்துக்கோங்க. 60% நல்லா ஆற அமர யோசிச்சு பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும். ஆண்களும் இதே போலதாங்க. வாய்க்கு வந்தபடி வாக்குறுதிகளை அள்ளி வீசுறவங்கள முழுமையா நம்பிடாதீங்க. கன்னிராசிக்காரங்க பிசினஸ்ல சில நேரங்கள்ல தோல்வி அடையறாங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணமே ரொம்ப சீக்கிரமா ஆசைப்பட்டு ஏமாந்து போறது தாங்க.
யாராவது உங்கள ஏமாற்றணும்னு நெனச்சா, முதல்ல நீங்க கன்னிராசியான்னு பார்த்துட்டு தான் ஏமாற்றவே வருவாங்க. உங்களுக்கு பணத்தின் மீது பெரிய ஆசை இல்லைனாலும், உங்க மனசுக்குள்ள மறைந்திருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஆசையைத் தூண்டி உங்கள ஏமாற்ற பார்ப்பாங்க. அதனால 60% எதையுமே நம்பாம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இப்போ ஜோதிட ரீதியா பார்த்தா, சனி பகவான் 7வது வீட்டில பிரவேசிப்பதால, கன்னிராசிக்காரர்களுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான காலகட்டம். இது உங்களுக்கு பலமா இல்ல பலவீனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இது உங்களுக்கு பலம்தாங்க. ஆனா, எவன் என்ன வந்து சொன்னாலும், ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிக்கணுங்க. உங்க கண்ணுக்கு நேரா என்ன தெரியுதோ, அத மட்டும் நம்புங்க. யாரோ சொன்னாங்கன்னு இல்லாத ஒன்றை நம்பி, பின்னாடி வருத்தப்பட வேண்டாம். புதுசா நிலம் வாங்கும்போது, அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு ஆவணங்கள சரிபார்க்கணும். நீங்க ஒரு அரசியல்வாதியா இருந்தா, பொது இடங்கள்ல உங்க வார்த்தைகள ரொம்பவே கவனமா பயன்படுத்தணும். மன அமைதியையும், உங்ககிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கையையும் எக்காரணத்தைக் கொண்டும் குறையாம பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதிரிகள் அதிகமா உருவானாலும், நீங்க தான் கடைசியில ஜெயிக்க போறீங்க. அந்த வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஆனா, பேசுற வார்த்தைகள்ல ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடாது. யாரையும் தாழ்த்திப் பேசாம, எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுங்க. அதுதாங்க உங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆயுளுக்கு எந்த ஒரு பங்கமும் கிடையாதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர ஒருத்தர் விட்டுக் கொடுத்து முழு நம்பிக்கையோட இருங்க. உங்களுடைய கஷ்டங்கள எல்லார்கிட்டயும் காட்டிட்டு இருக்காதீங்க. பணத்துக்காக எதையும் செய்யாம நேர்மையான வழியில யோசிங்க. கடவுள முழுமையா நம்புங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு தெய்வத்த வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுடைய அந்த உண்மையான முகம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல புரியப் போகுது. சனி அப்படின்னு சொன்னாலே அவர் காலத்தை கொடுக்கக்கூடியவருங்க. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும்னு நீங்க முதல்ல மனசார நம்பணும். புதுசா ஒரு பிளான் போடுங்க. அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆனா ஒரு நிமிஷம். அந்த திட்டத்த தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படின்னும் ஒரு முறை தெரிஞ்சுக்கோங்க. சனீஸ்வர பகவானோட அருளை பெற்று வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல விநாயக பெருமான மனதார வணங்குங்க. தினமும் காலையில ஒரு 5 முறை தோப்புக்கரணம் போடுங்க. இது உங்க உடலையும் மனசையும் ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கும். உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில துளி கூட இடமே கிடையாதுங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இந்த நேரம் நிச்சயமா உங்கள ஒரு பெரிய உயரத்துக்கு உயர்த்தியே தீரும். இதுநாள் வரைக்கும் உங்கள மதிக்காம, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போன சொந்த பந்தங்கள் அத்தனை பேருமே, இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி ஓடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இதுநாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணக்கஷ்டத்தால 4-5 பேர்கிட்ட கைமாத்தா கடன் வாங்கித்தான் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனிமே நிலைமை தலைகீழா மாறப்போகுது. நீங்களே 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு உயர்ந்த வாழ்க்கைய வாழப் போறீங்க. இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்ல புடிச்ச உணவுகள விதவிதமா சாப்பிடுறவங்களா? இல்ல புடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா? இவங்க யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க உடம்புல எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம, மனசுல எந்த கவலையும் இல்லாம, ராத்திரியில நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கைகூடி வந்திருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படின்ற வார்த்தைக்கே இடமில்ல.
மனசுல தேங்கிக் கிடந்த அத்தனை பாரங்களும் காணாம போகுது. நீங்க ரொம்ப சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழப் போறீங்க. உங்க வீட்டுல மகிழ்ச்சி நிலைத்திருக்க போகுது. நம்ம கன்னிராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாவே இருப்பாங்க. அவங்க சூழ்நிலைகள் எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு வசீகரத்தன்மை இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும். இவங்க பல கலைகளையும் கத்து வச்சிருப்பாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இது மூணையும் உயிர் மூச்சா வச்சிருப்பாங்க. ரொம்ப புத்திசாலிகள். யார்கிட்ட எப்படி பேசணும், பழகணும்னு இவங்களுக்கு அத்துப்படி. குறிப்பா கணக்கு வழக்கு விஷயத்துல ரொம்ப கில்லாடியாவும் நேர்மையானவங்களாவும் இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க ஒன்னும் சோம்பேறிங்க கிடையாதுங்க. இவங்க தன்னோட அறிவை சரியா வெளிக்கொண்டு வந்தா இமாலய உயரங்களை அடையலாம். பாருங்க, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய இந்த 4 கிரகங்களும் வரும் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள ஒன்றாக கூடி கன்னிராசிக்கு பலவிதமான யோகங்களை வாரி வழங்கப் போகுது. இதனால உங்க வாழ்க்கையில ஒரு புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இணையறதுனால வேலை, சொத்து, குடும்பம் சார்ந்த அத்தனை தலைவலியும் நீங்கிடும். திருமணத் தடைகள் எல்லாம் பனி போல விலகிடும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கூட உண்டாகும். குரு பகவான் வக்ரமடைந்த காலத்துல நீங்க வேலை, சொத்து, உடல் நலம்னு பல விஷயங்கள்ல முட்டுக்கட்டைகளை சந்திச்சிருப்பீங்க. கடந்த 2 மாசமா வேலை இழப்பு, கடன் தொல்லை, குடும்பத்துல சண்டை சச்சரவுன்னு நிம்மதியே இல்லாம இருந்திருக்கலாம். ஜூன் மாசத்திலிருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமில்ல. ஆனா இனிமே பாருங்க, அந்த நிலைமை மாறப்போகுது. காதல் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். அப்பா அம்மாவோட அந்த சொத்து பிரச்சனை இனிமே சுமூகமா முடியும். புதுசா வீடு, இடம், வண்டி, வாகனம் வாங்குற யோகம் கதவை தட்டுது. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பொற்காலம் பிறக்கப் போகுது. விசா பிரச்சனை சரியாகும். குடியுரிமை கிடைக்கக்கூட வாய்ப்பிருக்கு. அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வு காத்துக்கிட்டு இருக்கு. கமிஷன் பிசினஸ், ஐடி வேலை, பேங்க் ஜாப், ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு நேரம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. உங்க ஆசைகளும் கனவுகளும் இந்த மாசமே நிறைவேறும். உங்கள ஒரு காலத்துல உதாசீனப்படுத்தினவங்கெல்லாம் இப்போ உங்கள தேடி வருவாங்க. உங்க வாழ்க்கை இனி ஒரு சொர்க்கம்தான். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னவோ இருக்குது அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி, மனதார ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில உங்க குலதெய்வம் இருக்கிறதா நினைச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு உங்க குலதெய்வமே தெரியலனா கூட பரவாயில்ல. ஒரு நல்ல நாள்ல வீட்டில விளக்கேத்தி வச்சு எங்க குலத்தை காக்கும் தெய்வமேன்னு நினைச்சு வேண்டிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும். உங்க வம்சத்தையே தழைக்கச் செய்யும். முதல்ல குலதெய்வம், அப்புறம்தான் மத்த தெய்வங்களெல்லாம். எந்த கோயிலுக்கு போனாலும் விடிவு காலம் வரலைன்னு வருத்தப்படுறீங்களா? அப்போ ஒன்னு பண்ணுங்க. தினமும் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவான மனதார நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுக்கிரகம் இருந்தாலே போதும். மத்த கிரகங்கள் சாதகமா இல்லைனா கூட அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையையே ஒளியூட்டிடும். அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளையெல்லாம் போக்கிடும். ராசி மண்டலத்துல கன்னி ராசிங்கிறது 6வது ராசிங்க. இதோட அதிபதி புதன் பகவான். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரம் முழுமையா மற்றும் சித்திரை 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க தான் நம்ம கன்னி ராசிக்காரங்க. இவங்களுக்கு ரிஷபம், கடகம், மகரம் ஆகிய ராசிகள் ரொம்பவே இணக்கமான நட்பு ராசிகளா இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்கள சந்தோஷமா வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. மத்தவங்க யாராலையும்
இந்த வேலைய செய்யவே முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட இவங்க ரொம்ப அழகா திட்டம் போட்டு அசால்ட்டா செஞ்சு முடிச்சு வெற்றி பெறுவாங்க. தன்னை கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டு கூட தன்னை சுத்தி இருக்கிறவங்கள உயர்த்தணும்னு நினைக்கிற ஒரு உன்னதமான இதயம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. தன் வாழ்க்கையில எவ்வளவு இடி வந்து விழுந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கஷ்டப்பட்டா ஓடி போய் முன்னாடி நின்னு உதவி செய்வாங்க. உலக விஷயங்கள ரொம்ப ஆர்வமா கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. பேசுற பேச்சிலையும் சரி, செய்யற செயல்லையும் சரி, அடுத்தவங்க மனச புண்படுத்தக் கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. சொன்ன நேரத்துக்கு வேலைய முடிக்கணும்னு நினைக்கிற கடமை உணர்வு மிக்கவங்க. இவங்களோட அந்த இனிமையான பேச்சால ஒரு பரம எதிரிய கூட நண்பனா மாத்திடுவாங்க. கன்னிராசியில பிறந்த குழந்தைகளுக்கு மேற்படிப்புக்காக தூரமான இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். வெளிநாடு போய் ஜாலியா சுத்தணுங்கிற ஆசை இவங்க மனசுல எப்பவும் இருக்கும். இயற்கைய ரசிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கலைத்துறையில, மீடியால, நடிப்புத் துறையில இவங்களுக்கு அபாரமான ஆர்வம் இருக்கும். ரசிகர்கள தன் பக்கம் ஈர்க்கிற வித்தை இவங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க. சனி வக்கிரமா இருக்கிறதுனால சில நேரங்கள்ல மனக்குழப்பங்கள் வரலாம். அப்பம மட்டும் கொஞ்சம் நிதானமா, பொறுமையா இருந்துக்கோங்க. மறக்காம உங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப அருமையா அமையும். எப்போதும் போல சொல்றேன், உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.